பகவானும் பார்வதியும் படியளக்க வரும் வேளையிலே தாயான பார்வதால் தேவியானவள் எறும்பு முதல் யானை வரை விநாயகன் ஒரு சீவனுக்கும் கல்ಲು குறைக்க தேவைக்கும் கருக்குழிக்க சீவனுக்கும் பகவான் படியளக்க வரப்பட்டிருக்கார். நகரையே நமக்கு ஒரு புண்ணியம் உங்களுடன் நகரையே காய்கறி வியாபாரம் காய்கறி கனி வியாபாரம் பார்த்து வரக்கூடிய முத்துராஜ் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஆனாப்பட்டி உபராதியம்மாள் கோமரம் சார்பாகவும் நமக்கு 210 ரூபாயை 210 லட்சமாக அளித்தந்து இந்த ஆலயத்தை கவனித்திருக்கேன்.
பார்வதி வேண்டாமம்மா. வேண்டாம் வேண்டாம். உலகத்துல எல்லாத்தையும் ஒருவர் வடிக்கவில்லை. ஆமா. ஒருவரையே ஒவ்வொருவரை பணக்காரர்களும் ஒரு வசதி கொடுத்திருப்பேன். அது ஒரு ஆளுக்கு பிள்ளைகளாக படிச்சிருப்பேன். நீ இன்னொரு நினைச்சுக்கோ. ஆமா. அன்றைய கதையெல்லாம் சொல்றேன். பணியிடத்தில் காலதாமம் ஏற்பட்டுவிடும். நான் போய் பணியாந்துட்டு வரேன். நீ கைலாசத்தில் இருப்பாயாக. நானும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கேட்ட பரவலா இருக்கு. மனசிலே பலவிதமான குழப்பம். நல்ல குழப்பம். பணியாந்துட்டு வராரா இல்ல உயிரை பட்டியம் போட்டு வராரா பரிசோதிக்க வேண்டும். ஆண்டவனை பரிசோதிக்க வேண்டும் சொல்லி அதிசக்தியான உமையவள் பரிசோதிக்காக யாரை அழைத்தார்? தெய்வலோக விஸ்வதர்மா. விஸ்வதர்மா ஒரு காஞ்சக கம்போட்டி கட்டசிமல் கலைந்து வரும் என்று சொன்னார். நல்ல வேலைகளை நம்ம கல்லூரி படித்தவர்கள் தர்மன் என்ற பாலகன் அவர்களும் நமக்கு 50 லட்சம் மணி சம்மானித்து கொண்டு சொன்ன போது கம்போட்டி கணிக்கணுவா சிவகடைந்து திருக்காணி பூத்து வைத்து பாலியல் கையில் ஒன்று கொடுத்தாரு. சிவனு போட்ட கையை வாங்கினா சிவனுக்கு அழகா பார்த்தா ஏம் அப்பா என்ன சிற்பமா அறிஞ்சிருக்கா சொல்லி சத்த சமாளித்து கொண்டு அனுப்பிவிட்டு சிவனு ஒன்று என்ன அடைக்கலாம். ஒரு யானை அடிச்சிருவோமா? யாரும் நிக்காதீங்க. ஒரு ஆழ்வாட்டை அடைப்போமா? அடைப்போமா? நம்ம தலைவர் அடிச்சிருவோமா? அடைப்போமா? என்ன பூனை ஒட்டி நோக்கி பார்த்தா எல்லாத்துக்கும் வரையிலே சிறிய உயிர் சித்தரம்பு. 2 சித்தரம்போடு ஓடி போவதை கண்டான். சித்தரம்பை கண்ணாலே கண்டு தாயா பார்வதியானவள் என்ன பண்ணா அவளோ சித்தரம்ப காம்பொழித்து தாயான பார்வதியானவள் சிவனுக்குள்ளே கைலாசத்தை
இடத்துல தன்னனியா இருக்கு. இருக்கு. அதனால ஆமா. நான் உறவை தொழிலாளர் ஒரு குழந்தை வேணும்னு கேட்டான். ஓகே. அது குழந்தை வேணுமானால் கைலாசமலையிலே ஆமா. உறவனம் மண்டபத்திலே 32ஆம் தூணிலே மனிதனுக்கு முன்னாடி நின்று காமனியார் கை கொண்டாங்க. பகவான் சொல்லும் போது ஓடி வந்து ஆதிவதி கைலாசமலையிலே கோட்ட வாசலிலே அந்த தோடு பக்கத்திலே முன்னாடி இருக்கிறார். ஒரு ஆண்டவர் சொல்லுமா யாருக்கும் தெரியாம மூன்றாவது மணி விளக்க கூடி வைத்தார். அசையாத மணி விளக்க அசைத்து வைத்தார். என்னாச்சு?